Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 5 arithmetic progression. அதில் exercise number 5.2 7th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the 31st term of an AP whose 11th term is 38 and 16th term is 73. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மில் இருக்க நடுவில் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சம். அதையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 31st டேர்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 11th டேர்ம் ஆஃப் அ டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11th டேர்ம் இஸ் என்னது 38 அப்படின்றாங்க. சரி, 11th டேர்ம்னா என்னென்னா இப்போ ஃபார்முலா படி என்ன தெரியும், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா, இது நமக்கு ஃபார்முலா. பட் இப்போ 11th டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ A11 என்னவா இருக்கும், A11 தான் என்னது, எண்ணுக்கு பதில் 11 போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே A11th டேர்ம், A11 தான் என்னது 38. ஸோ A11 எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போது 38ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 38 இஸ் ஈக்குவல் டு A11 எப்படி எழுதிருப்போம், ஏ தெரியாதுங்கிறதுனால இப்படி 11th டேர்ம் என்னது எண்ணு தான் 11, இங்கே எண்ணுக்கு பதில் 11 இருக்கு இல்லையா, 11 மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் இந்த ஃபார்மேஷனில் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஃபார்மேஷனில் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா நம்ம லீனியர் ஈக்குவேஷன் எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். சரியா, ஏ ப்ளஸ் 11 மைனஸ் 1 இஸ் 10. ஸோ 10D is equal to 38. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 16th டேர்ம். அப்போ ஏ வந்து 16th டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா 73 இருக்கும். A16 என்னது 17னா இப்போ அதை எப்படி எழுதலாம் 73. சரியா, A16th டேர்ம் 73ன்னு சொல்லியிருக்காங்க. 73 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 16 மைனஸ் 1, அதாவது n தான் 16 இல்லையா, 16 மைனஸ் 1 இன்ட்டு டி. இதையும் வந்து லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் 16 minus 1 is 15. 15D is equal to 73. சரி, இப்போ ரெண்டுத்தில் எது பெரிய நம்பராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சின்னதாக இருக்குது. சரி, இது பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து முதல்ல எழுதிக்கலாம். இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதுகிறேன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நான் எழுதிக்கிறேன். அப்படிங்கிறத எடுத்துகிட்டு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, 3rd சாப்டர் அதை மாதிரி. சரியா, ஏ ப்ளஸ் 15D is equal to 73. தென் ஏ ப்ளஸ் 10D is equal to 38. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஏவும் என்னது, ஏ மைனஸ் ஏ 0 ஆகிடும். சரி, 15 மைனஸ் 10 இஸ் 5D. சரியா, இதுக்கப்புறம் 73ல் 38 போச்சுன்னா என்ன வந்திருக்கும் 35. சரியா, அப்போ D is equal toன்னு பார்க்கும்போது 35 divided by 5. அப்போ டிக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 7 கிடைக்குது. சரியா, ஏன்னா 5 35 டிவைட் பண்ணணும், சாரி 35 5 டிவைட் பண்ணோம்னா 7 கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஒயில் கண்டுபிடிச்சா எக்ஸை சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றுத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷனாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏ ப்ளஸ் 10D ஈக்குவல் டு 38ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ப்ளஸ் 10 இன்ட்டு டிக்கு பதில் 7 நம்ம வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 38. தென் ஏ ப்ளஸ் 70 ஈக்குவல் டு 38. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 38 மைனஸ் 70. சரியா, நமக்கு என்ன வந்திருக்கும் ஆன்சர், இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. ஸோ ஏக்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஏ இருக்குது, டி இருக்குது, அவங்க கேட்குறது வந்து 31st டேர்ம்னு கேட்குறாங்க. அப்போ 31st டேர்ம்னா என்ன அப்படின்னா A31 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஏக்கு மைனஸ் 32 இருக்குது, ப்ளஸ் n தான் என்னது 31 இல்லையா, n தான் என்னது 31. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 31 போட்டோம்னா n மைனஸ் 1 இன்ட்டு டி என்னது ஆல்ரெடி 7. ஸோ இந்த ஃபார்முலா இது என்னது, இதுதான் நம்மளுடைய பேஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் திரும்பியும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 31st டேர்ம். இதான் ஏ கண்டுபிடிச்சிட்டேன் டி கண்டுபிடிச்சிட்டேன்னு விட்டுறக்கூடாது. அவங்க கேட்டது என்னது 31st டேர்ம் என்னென்னு அதையும் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம மறு வேலையை பார்க்கணும். சரியா, இப்போ இங்கே மைனஸ் 32 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 30 இன்ட்டு 7. சரி, இப்போது மைனஸ் 32 ப்ளஸ் 210. ஏ 31st டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 210 மைனஸ் 32 அது என்ன வரும் 178 கிடைக்கிது. சரியா, ஆக்சுவலி திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, ஏ கிடச்சிருச்சு டி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுறக்கூடாது. சம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
எய்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஏபி கன்சிஸ்ட் ஆஃப் 50 டேர்ம்ஸ். அப்போது 50 டேர்ம்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? விச் தேர்ட் டேர்ம் இஸ் 12 அண்ட் த லாஸ்ட் டேர்ம் இஸ் 106. ஃபைண்ட் த 29th டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது திடீர்னு வந்து தேர்ட் டேர்ம்லேருந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட சம் மாதிரி 7th சம் மாதிரி என்ன பண்ணலாம், தேர்ட் டேர்ம் அதாவது A3 அதாவது தேர்ட் டேர்ம் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா A + 3 - 1 into Dன்னு எழுதியிருப்போம். ஸோ A3 அதாவது தேர்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு A + 2Dன்னு எழுதியிருப்போம். சரியா? ஸோ இந்த நம்பர் வந்து எந்த டேர்ம் கேட்குறாங்களோ அதில் n-1 into D அதான் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கான்செப்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ சம்முக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு தேர்ட் டேர்ம் எப்படி எழுதலாம், A3 அப்படிங்கிறத எப்படி எழுதிருக்கலாம், A + 2Dன்னு எழுதிருக்கலாம். ஸோ தேர்ட் டேர்ம் தான் என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு 12 கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ A + 2D ஈக்குவல் டு 12ன்னு எழுதிக்கலாம். சரி, 50th டேர்ம். சரியா? கண்டிப்பாக 50 டேர்ம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து 106 இருக்குது. அப்போ 50th டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது A + n-1 அதாவது 50 - 1 is 49D இஸ் ஈக்குவல் டு 106 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதில் எது பெரிய நம்பராக இருக்குது, இதில் எல்லாமே பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது இதெல்லாம். ஸோ இதை மேலே வச்சுக்கலாம். சரியா? A + 4 அதாவது 49D is equal to 106. அப்புறம் A + 2D is equal to 12. சரி, இப்போ எலிமினேட் பண்ணலாம். சரியா? எலிமினேஷன் மெத்தடில் ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் மைனஸ் இருந்ததுன்னா. ஸோ இப்போ இந்த நம்பரை மட்டும் இதை மைனஸ் பண்ண போகிறோங்கிறத இதை மட்டும் எடுத்தாச்சு. ஸோ A - A 0 ஆகிடும். இங்கே 49 - 2 is 47D is equal to இங்கே 94. சரியா? அப்போ D is equal to 94 divided by 47 எடுக்கும்போது D is equal to 2 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ஆர் இந்த ஈக்குவேஷன் எது சின்னதாக இருக்கும் அதில் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் A + 2 into D அப்படிங்கிறதுல இந்த 2 செக் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 12. அப்போ 2 into 2 4. A + 4 equal to 12 அப்படின்னு வரும்போது A is equal to பார்க்கும்போது 4 - 12 அப்படின்னா 8 கிடைக்கும். சரியா? அப்போ A is equal to 8 கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு 29th டேர்ம். அப்போ A29 என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு A + 29 - 1 into D இல்லையா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A29 என்னவா இருக்கும் அப்படின்னா A ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8 ப்ளஸ் அப்புறம் 29 - 1 is 28. D என்னது ஆல்ரெடி 2. ஸோ A29 என்னவா இருக்கும், 8 + 28 into 2 56. இதை ஆட் பண்ணோம்னா A29 is 64 கிடைக்கும். சரியா? ஸோ 29th டேர்ம் என்னது, நமக்கு 64. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ninth சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இஃப் த தேர்ட் அண்ட் 9th டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபி இஸ் 4 and -8 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க, ஆண்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிறது ஆண்டுக்கு அப்புறம் இருக்க டேர்ம் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ தேர்ட் டேர்ம் எடுக்கும்போது எப்படி எழுதலாம், A3க்கு என்ன எழுதுமோ அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் டேர்ம் 4 இருக்குது. அப்போது A + 2D is equal to 4 ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ப்ராக்டிஸில் இது வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு 9th டேர்ம் எப்படி எழுதலாம், A + n-1 தட் இஸ் 9 - 1 is 8D is equal to என்னது -8 இருக்குது. சரியா? ஸோ இந்த 2 நம்பர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கு சப்ஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? சப்ஸ்டியூஷனில் எலிமினேஷன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் பார்க்கும்போது இது இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எலிமினேஷன் மெத்தடில் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்குவோம். ஸோ மைனஸை ப்ளஸ் ஆக்கிடுவோம். சரியா? ஸோ இங்கே பண்ணும்போது என்ன வரும், நமக்கு A - A 0 ஆகிடும். இங்கே 2 - 8 is -6ன்னு இருக்குது, -6D. இங்கே 4 + 8 அங்கே மைனஸ் இருக்கிறதுனா அதை கவனிக்கக்கூடாது, நம்ம புதுசாக மாற்றின சைனை தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ 8 + 4 is 12. ஸோ D is equal to 12 by -6. ஸோ டிவைட் பண்ணோம்னா D is equal to -2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த டேர்மில் ஏபி 0 ஆகிடும், ஏன்னா இது டிஃப்ரென்ஸ் -2. ஸோ வர நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்போ A + 2 into -2 அதாவது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன் இதில் இந்த ஈக்குவேஷனில். ஸோ
a minus 4 equal to 4. அப்போ a is equal to 8 அப்படிங்கிறது நம்ம கிடைக்குது. ஏன்னா மைனஸ் 4 இங்கே வந்தால் ப்ளஸ் 4 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் அது 0வாக இருக்கும் அப்படின்னா an 0வாக இருக்க போகுது. ஸோ இங்கே anக்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 0 is equal to அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏக்கு ஆல்ரெடி 8 இருக்குது ப்ளஸ் 0 மைனஸ் 1 அப்படிங்கிறதா எந்த டேர்ம் 0வாக இருக்கும்னு தெரியாது. ஸோ n மைனஸ் 1 சரியா, எந்த டேர்ம்னு தெரியாது இல்லையா, ஏன் தான் கொடுத்தாச்சு, n மைனஸ் 1 வந்து தெரியாது, அதாவது n தான் தெரியாது. டி என்னது நம்ம கண்டுபிடிச்சது -2. சரி, இப்போ இந்த 8 எங்கே கொண்டு வந்துடலாமா, அப்போ என்ன வரும், n minus 1 into -2 is equal to -8. Then n minus 1 is equal to -8 divided by -2. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது கீழே வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், 2ஆல் இது டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும் ப்ளஸ் 4. ஸோ n is equal to பார்க்கும்போது 4 + 1 வரும். ஏன்னா இந்த -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1 ஆகிடும். ஸோ n is equal to 5. ஸோ ஃபிஃப்த் டேர்ம் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது, which term of AP is 0 அப்படின்னா ஃபிஃப்த் டேர்ம் சரியா, அதாவது ஃபிஃப்த் டேர்ம் will be 0, n equal to 5. Fifth term will be 0. So this is the answer. So next sum பார்க்கலாம்.